ஜோதிடத்தின்படி செவ்வாய் பகவான் கிரகங்களின் தளபதியாக கருதப்படுவதாகவும் இவர் ஆற்றல், வீரம், தைரியம், கோபம், துணிச்சல் ஆகியவற்றின் காரகராக விளங்குவதாகவும் இவரின் இயக்கத்தில் ஏற்படும் மாற்றமானது 12 ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் எதிரொலிக்கிறதா கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட செவ்வாயோட வலிமை பற்றி போகரின் சீடரான புலிப்பாணி முனிவர் ஒரு பாடல் வழியா சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, கேளப்பா செவ்வாய்க்கு மேஷம் தேலும் கெனிதமுட ஆட்சியானது ஆகும் பாரு, நாளப்பா மகரமது உச்சமாகும், நலமில்லா நீசமது கடகமாகும், தாளப்பா தனு மீனம் ரிஷபம் கும்பம், தயங்குகின்ற கோதையுடன் மிதுனம் நட்பாம், பாலப்பா கோல் சிங்கம் பகையாம் என்று பண்புடனே போகரன குறைத்தார் தானே அப்படிங்கிற பாட்டு தான் அது. இந்த பாட்டோட பொருள் என்னன்னா, செவ்வாய்க்கு மேஷமும் விருச்சகமும் ஆட்சி வீடு, சனியின் வீடான மகரம் உச்சமாகும், கடகம் நீச வீடு, தனுசு மீனம் ரிஷபம் கும்பம் ஆகிய 4உடன் கன்னியும் மிதுனமும் செவ்வாய்க்கு நட்புகள் வீடுன்னு சொல்லியிருக்காரு. அதோடு இல்லாம துலாமும் சிம்மமும் பகை வீடுன்னு சொல்லியிருக்காரு. மேலும் அநேக நூல்கள்ல தனுசு, மீனம், கும்பம், சிம்பம் இந்த 4ம் செவ்வாய்க்கு பகை வீடுகள் அப்படின்னும், ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் என 4ம் நட்பு வீடுகள் என கூறப்படுகிறது குறிப்பிடத்தக்கது.